நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொண்டு வந்துட்டியா? ஆபீஸ் வேலை ரொம்ப ஹெவியா இருக்கு. வீட்லயும் இப்படி வேலை. கார்த்திக், நீங்க ஆபீஸ் வேலையை ஆபீஸ்லயே முடிச்சிடுங்க. வீட்டுக்கு வந்தா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் கார்த்திக். லக்ஷ்மி, நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? இதெல்லாம் நீதான் செஞ்சியாமே? ஆமாப்பா, வெளிநாட்டுக்கு போய் மாப்பிள்ளைக்காக இவ தானே சமைக்க போறா. யாருக்கு என்ன தெரியும், அங்க போனா எல்லாமே வித்தியாசமா இருக்கும். லக்ஷ்மி, நீயும் சுலோ பெரியமா மாதிரி மாறிடாத. இங்க கத்துக்கிட்டது எல்லாத்தையும் மறந்துடாத, சரியா? ஆ, ஸ்லோச்சனாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வெளிநாட்டுக்கு போனாங்க. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு முறை வெளிநாட்டுக்கு போனா அந்த பழக்கம் அப்படியே ஓட்டிக்கோன்னு. நாடு மாதிரியே ஆளுங்களும் மாறிடுவாங்களாம். எல்லாமே அவங்கவுங்க தலையெழுத்து. எப்படியோ லக்ஷ்மி நல்லா இருந்தா அதுவே போதும். ஆமாமா, நீங்க சொல்றது உண்மைதான். சரி, பெரியப்பா எப்போ வருவாரு கார்த்திக்? கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஈவினிங் எனக்கு மீட்டிங் இருந்தது, அதனாலதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன். ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. சரிம்மா. நான் போய் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். வந்தனா சொல்லு. ஹாய் அர்ச்சனா, பிஸியா இருக்கியா என்ன? இல்ல, நான் எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? அனன்யா எப்படி இருக்கா? அனன்யா நல்லா விளையாடிட்டு இருக்கா. அப்புறம் சொல்லு, அனன்யாவோட மாமா அனன்யாவோட அத்தைக்கு பர்த்டேக்கு என்ன பண்ண போறாரு? என்ன பர்த்டே எல்லாம் வந்தனா? நான் என்ன சின்ன குழந்தையா? அதுவும் இல்லாம அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அன்னைக்கு ரொம்ப பிஸியா இருப்பாரு. வீட்ல ஏதாவது செய்வல்ல? அம்மா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது காலையிலேயே நடக்கும். அதுக்கு மேல என்ன வேணும்? அதுவும் இல்லாம லக்ஷ்மியோட கல்யாண வேலை இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. ஐம் ஷூர் கார்த்திக் நிச்சயமா உன் பர்த்டேக்கு ஸ்பெஷலா ஏதாவது செய்ய போறாரு. அவரு நைட் என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போறாரு. என்னாச்சு? உன் வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. வந்தனா சந்தோஷமா தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த தடவை என் பர்த்டே அவருக்கு ஞாபகமாவது இருக்கு. இங்க பாரு, அனன்யாவும் உன்கிட்ட பேச ஆவலா இருக்கா. நீ அவகிட்ட பேசுறியா? எனக்கு அவ குரலை கேட்கணும் போல இருக்கு. ஹாய் அத்தன் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் அனன்யா, எப்படி இருக்க? அத்தை, உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். பாத்தியா, உன் மூட என்ன ஃப்ரெஷ் பண்ணிட்டல்ல? சரி சொல்லு, நீ சாட்டர்டே அன்னைக்கு ஃப்ரீயா? ஏன், என்னாச்சு? அது என்னன்னா, அனன்யாவை இன்ஜெக்ஷன் போட கூட்டிட்டு போணும். உனக்கு தான் தெரியும்ல, சுலோ பெரியம்மா வந்திருக்காங்க. அதனால அம்மாவும் பெரியம்மாவும் எப்பவும் பிஸியா இருக்காங்க. அதனால நம்ம 2 பேரும் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்படியே நீயும் அனன்யாவை பார்க்கலாம்ல. அப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிக்கலாம். கண்டிப்பா நான் வருவேன். ஆனா என்னால கொஞ்ச நேரத்துக்கு தான் வர முடியும். போதும். உன்னை பார்த்தா என் அனன்யா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி வந்து நான் இப்ப வச்சிடுறேன். நான் போய் எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்கணும். சரி, பை. பாய். யாரம்மா ஃபோன் பண்றாங்க? அது அம்மா நிக்கில் கால் பண்றாரு. ஹலோ. ஹாய் லக்ஷ்மி, ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். ஆமா, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? லக்ஷ்மி, இன்னும் என்ன நீங்க வாங்கன்னு பேசுற? இப்படி எல்லாம் பேசினா ஏதோ கிழவங்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. யூ கேன் கால் மீ நிக்கில். என்ன? ஆமா லக்ஷ்மி, நான் மோன வெளியாளுங்கல்ல. லக்ஷ்மி, இப்போ நான் எதுக்காக கால் பண்ணனா, உன் வீட்ல என்னோட ஷெர்வானி இருக்குல்ல, அதை எடுக்கிறதுக்காக நான் இப்ப அங்க வர போறேன். அப்படின்னு நான் அவளை மீட் பண்ணலாம்ல. என்ன? ஷெர்வானி எடுத்துக்க நீங்க இங்க வர போறீங்களா? ஆமா, எனி ப்ராப்ளம்? அது ஆக்சுவலி நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மாவே அதை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா? எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? லக்ஷ்மி, நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஷெர்வானிய சாக்க வச்சு நான் உன்னை மீட் பண்ண நினைக்கிறேன். அது சரி, ஓகே, பை. நீ பண்ணது சரிதான் லட்சுமி, அதை நானே அனுப்பி வச்சிடுறேன். மாணிக்கோ, நீங்க ஒரு வேலை பண்ணணும். என்னோட ரூம்ல மாப்பிளையோட ட்ரெஸ் வச்சிருக்கேன். அதை கொண்டு போய் நீங்க மாப்பிள்ளை வீட்டுல கொடுத்துட்டு வந்து. சரிங்க சின்னம்மா, இதோ இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, அது என்னன்னா, நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போங்க, நான் வீட்லயே இருக்கேன்.
அண்ணனும் மீட்டிங் போயிடுவாரு. அண்ணி மட்டும் வீட்ல தனியா இருப்பாங்கல்ல. சரிம்மா லக்ஷ்மி, நீ வீட்லயே இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சின்னம்மா நானும் உங்களோட வரேன். சரி வாயேன். இது டன் ஸ்டார்ஸ். ஓ நோ, பர்த்டே கேக்க பத்தி மறந்தே போயிட்டேனே. ஹலோ மேனேஜர் சார், நீங்க கேக்க உடனே ஆர்டர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல ஏதாவது 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் புக்கிங் என்னாச்சு? அங்கேயே புக் பண்ணிடுங்க. ஆனா எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. இட்ஸ் a ஸ்பெஷல் occasion, ஓகே? பாய். எந்த ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக புக்கிங்ஸ் நடக்குது? அது உங்ககிட்ட முதலே சொன்னல, டெல்லியில இருந்து யஷ்பால் சார் வர்றாரு. அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நான் இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்தேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எல்லாத்தையுமே நான் தானே ஃபைனலைஸ் பண்ணணும். ஏன்னா ஆஃபீஸ்ல இருந்தா ஏதோ ஒரு டென்ஷன், வேலை வந்துகிட்டே இருக்கும். சரி, ட்ராயர்ல மேல ஒரு ஃபைல் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துக்கூடேன். ம். ரெண்டு நாள் வரைக்கும் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? அர்ச்சனாவோட பிறந்த நாளை பத்தி பேசுறதுக்கு நாம அங்க போறோம்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்ப இந்த சர்ப்ரைஸ் அண்ணனுக்கும் பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஆமாமா, அவங்கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம். பசங்க நமக்காக எவ்வளவு செய்யறாங்க, அதனால அவங்களுக்கும் நாம சர்ப்ரைஸா ஏதாவது செய்யணும் இல்லையா? அட, என்ன விஷயத்துக்காக சிரிக்கிறீங்கன்னு சொன்னா நானும் உங்களோட சிரிப்பல்ல. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? தேங்க்ஸ் சின்னம்மா. நம்ம கோவிலுக்கு போக போறோம்னு அர்ச்சனா கிட்ட முதலே சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. மாணிக்கம், சின்னம்மா, மாணிக்கம் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் சின்னம்மா. எல்லாரும் உங்களை தான் கேட்டாங்க. என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நல்லது, ரொம்ப சந்தோஷம். மாணிக்கம், நாங்க எல்லாரும் வெளியே போறோம், கோவிலுக்கு போறோம். ஹலோ லக்ஷ்மி, நான் எவ்வளவு நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்ற? என்னங்க, அது என்னன்னா, என்னங்கன்னு சொல்ல வேணாம், நிக்கில்னு கூப்பிடு. சாரி நிக்கில், என்னாச்சு? லக்ஷ்மி, நான் ஷெர்வானியை போட்டு பார்த்தேன். இட்ஸ் லுக்கிங் வெரி நைஸ். ஆமா, லெஹங்காவை நீ ட்ரை பண்ணியா இல்லையா? ஆ, ஆ, அது எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. அது அது சரி லக்ஷ்மி, நான் உனக்கு என்னோட பிக்சர்ஸ் எல்லாம் மெயில் பண்றேன். நான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. சரி. அர்ச்சனா, உன் பெரியப்பாவுக்காக சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சிருமா, அதான் அவருக்கு பிடிக்கும். சரிம்மா. சரி, நாங்க கிளம்புறோம் அர்ச்சனா. போலாமாக்கா? நாம கிளம்பலாம். லக்ஷ்மி எங்க போயிட்டா? நிக்கில், அது என்னாச்சு அது வந்து என்னன்னா, லக்ஷ்மி? நீ ரொம்ப பிஸியா இருக்கேன்னு நினைக்கிறேன். அது இட்ஸ் ஓகே. லக்ஷ்மி, அம்மா, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா. சரி அர்ச்சனா, நாங்க போயிட்டு வரோம். நீ இன்னொரு வேலை பண்ணுமா, இவங்க கல்யாண பத்திரிக்கை எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வச்சிரு. சரிம்மா, நான் பண்ணிடுறேன். வாமா பிந்து, கிளம்பலாம். போயிட்டு வரேன். சரி பெரியம்மா. மணிக்கொண்ணு, சொல்லுங்கம்மா. நீங்க சப்பாத்தி மாவு எடுத்து வெளியே வச்சிருங்க. பெரியப்பாக்காக சப்பாத்தி பண்ணணும். சரிங்கம்மா. இப்பதான் பெரியம்மா சொல்லிட்டு போனாங்க. மாவு பிசையறதுக்கும் நேரம் ஆகும்ல. ஹலோ. ஹாய் நிக்கில். பக்கத்துல எல்லாரும் இருந்தாங்க, அதனாலதான் என்னால பேச முடியல. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். லக்ஷ்மி, நீயும் உன்னோட பிக்சர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம்ல? ட்ரெஸ் எனக்கு நல்லா சூட் ஆகுதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஐ விஷ். லெஹங்காவை போட்டதுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்கன்னு நான் பார்த்தா நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னும் வாங்க போங்கன்ற நிக்கில்னு கூப்பிட சொல்லி நான் சொன்னேன்ல. இன்னும் பழக்கமாகல, பட் ஐ ட்ரை. நிக்கில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வாங்க வாங்க வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் இது உங்களுக்காக நானே பண்ணி கொண்டு வந்த அல்வா. ஓ தேங்க் யூ so much வாங்க உள்ள வாங்க 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 நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு அர்ச்சனோட பிறந்த நாளைக்கு என்ன பண்றதுன்னு நாங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம் அதனால தானே நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க இங்க வந்தது அர்ச்சனாவுக்கு தெரியாது. கோயிலுக்கு போறோம்னு போய் சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். அப்படியா வந்தனா அம்மா போமா போய் அம்மாவை கூட்டிட்டு வா குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு போ வாடி வாடி என் செல்லம் பாரு யார் வந்திருக்காங்கன்னு யார் வந்திருக்காங்க அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுறேன் அடடடடட ஏன் அழுற ஏன் என்னாச்சுமா என்ன ஏன் அழுற போன் சரி 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 அழாத பரவாயில்ல ராதிகா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்தேன். வந்தனா இப்ப வந்துடுவா ஹலோ, ஹலோ மா அர்ச்சனா. அம்மா நீங்க நீங்க அங்க எப்படி நீங்க எல்லாரும் கோயிலுக்கு தானே போனீங்க அப்புறம் எப்படி அங்க வீட்டுக்கு போனீங்க அது வந்து என்னன்னா நாங்க இங்க வந்துட்டோம். நம்ம பிளான் எல்லாம் அப்படியே சொதப்பிடும் போல இருக்கே. ரபிஷ் சும்மா இரு எனக்கு உங்க குரல் கேட்டதும் அதிர்ச்சி ஆயிடுச்சு அங்க ஏதாவது வேலை இருந்ததாமா அது அம்மா அங்க ஒரு பிரச்சனையும் இல்லல இல்ல பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அது வந்து நாங்க கோவிலுக்கு ஹாய் பேபி, நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தோமா, அங்க உன்னோட இன்லாஸ பார்த்தோம். அதான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். பெரியமா இங்க வர சொன்னா யாருமே வரலன்னு சொன்னாங்க. ஆனா நான் உன்னோட சுலோ பெரியமாச்சே, எப்படியோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நான் பண்ணது சரிதானே? நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. லக்ஷ்மியோட கல்யாண வேலை பிஸில இங்க யாருக்குமே டைம் கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் ஒரு சேஞ்சுக்கு எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி சரி நான் வச்சிடுறேன். நாங்க எல்லாரும் இப்பதான் வந்தோம். மிஸ் யூ, டேக் கேர், பை பாய். இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? அப்படின்னா அதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? சொல்லுங்க. நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட போலாமா? லஞ்சுக்கா? ஐம் சாரி, ஆனா என்னால வர முடியாது. லக்ஷ்மி, அன்னைக்கு ஆன்ட்டி அப்செட் ஆனாங்கன்ற விஷயம் எனக்கும் தெரியும். ஆனா நம்ம வெளியில போறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? இங்க பாரு லக்ஷ்மி, நமக்கு கல்யாணம் ஆக போகுது. நாம அடிக்கடி நேர்ல மீட் பண்ணாதானே ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். சொல்ல போனா நம்ம அடிக்கடி மீட் பண்றதுக்கு அவங்க தான் டைம் கொடுக்கணும். ஆனா இனிமே இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். எங்க வீட்ல எல்லாம் இப்படிதான் இருக்கணும். அன்னைக்கு நீங்களே பாத்தீங்களா, அண்ணி வந்ததுனாலதான் நம்மள வெளியவே அனுப்பினாங்க. லக்ஷ்மி, ஒரு வாட்டி கேட்டுதான் பாரு. இல்ல இல்ல, என்னால கேட்கலாம் முடியாது. அம்மா இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இட்ஸ் ஓகே லக்ஷ்மி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி லக்ஷ்மி, பை. ஆமாம்மா, எனக்கு எல்லாமே நாளைக்கே வேணும். இது எல்லாமே என்னோட ஒய்ஃப்காக. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதில்ல? இங்க பாருங்க, பெண்டன்ட் டிசைன் ரொம்பவே சிம்பிளா இருக்கணும். அப்புறம் இந்த டைமண்ட் இருக்குல்ல, அதை அப்படியே சென்டர்ல வைங்க. நீங்க பேசாம என்ன பண்றீங்கன்னா, அந்த டிசைன்ஸை எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ட்ரெடிஷனா இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் மாடர்னாவும் இருக்கணும். சரி, நான் வச்சிடுறேன். என்னாச்சு? எதுக்கான டிசைன்? அது வந்து ஜுவல்லரி. யாருக்காக இந்த காம்பினேஷன் கார்த்திக்? கொஞ்சம் மாடர்ன், கொஞ்சம் ட்ரெடிஷனல். ஒரு பிசினஸ் மேன் வேற என்ன பேச போறான் சொல்லு? மீட்டிங்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கிளைண்ட்ஸ்க்கு டிசைன் சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பணும். அதனால தான் புதுசா ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். அதை பத்தி தான் மேனேஜர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப டென்ஷனா இருக்கு.
பாருங்களேன், நம்ம எல்லாரும் இங்க ஒன்னா சேர்ந்து இவ்ளோ ஏற்பாடுகள் பண்றோம். ஆனா பாவம் அர்ச்சனா நீ மட்டும் அவங்களோட பிறந்த நாள எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா நம்ம சர்ப்ரைஸ் அட்டகாசமா இருக்க போகுது. அடக்கடவுளே, இது ரொம்ப நல்லா இருக்க போகுது. உண்மையை சொல்ல போனா அவருக்கும் சர்ப்ரைஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் என்னோட பிறந்த நாளைக்கு இவரும் மத்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அப்படியே ஒரு பெரிய gift வாங்கி கொடுத்தாரு. வாவ் பிந்து, உண்மையிலேயே நீ ரொம்ப லக்கி தான். ஆனா நாங்க இத பத்தி கார்த்திக் கிட்ட எதுவுமே சொல்லல. அது வந்து அவனுக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. இத பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதுவும் இல்லாம இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அவங்கிட்ட அப்புறமா சொல்லலாமே. கிரேட் ஐடியா. மாப்பிளைய பொறுத்த வரைக்கும் இந்த பர்த்டே பார்ட்டி சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். சரி, எல்லாரும் இப்ப சாக்லேட் சாப்பிடலாமா? இந்தாங்க. எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. நீங்களும் எடுத்துக்கோங்கம்மா. போதும். இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த மொத்த ஃபங்க்ஷனையும் ரெக்கார்ட் பண்ண போறேன். நான் யுஎஸ்க்கு போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை போட்டு காட்டுவேன். இத ஒரு சிடியா பண்ணி அர்ச்சனாவுக்கு கிஃப்ட் பண்ண போறேன். அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சொல்ல பெரியமா, நீங்க என்னோட கல்யாண சீடியை ஒரு வாட்டி பார்க்கணும். அது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? வார்த்தையால சொல்லவே முடியாது. இன்னைக்கு கூட எங்களோட கல்யாண சீடி மாதிரி எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் கொஞ்சம் டிஃபரெண்டா செய்ய போறேன். நீங்களே பாருங்க. சரி, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்க ஏற்பாடு பண்ணலாம்? அர்ச்சனா புகுந்த வீட்லயா இல்ல பிறந்த வீட்லயா? நம்ம வீட்லதான். நான் என்ன நினைச்சேன்னா, சம்பந்தியமா ஃபங்க்ஷனை இங்க வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்பதான் அர்ச்சனாக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அதெல்லாம் சரி ராதிகா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த தடவை அர்ச்சனாவோட பிறந்த நாள எங்க வீட்ல கொண்டாடணும்னு தோணுது. இத பத்தி அர்ச்சனாவுக்கு எதுவும் தெரியாம பாத்துக்கலாம். இல்ல இல்ல, நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எப்படியாவது அவளுக்கு தெரிஞ்சிரும்ல. நாம இங்க ஏற்பாடு பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்ல இல்ல ராதிகா, இத பத்திலாம் நீங்க கவலையப்பட வேண்டாம். அர்ச்சனாவுக்கு எதுவுமே தெரிய வராது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ராமர் லீலை நடந்தப்போ எங்க வீட்ல எல்லா ஏற்பாடையும் செஞ்சோம். ஆனா பெரியவருக்கு தெரியாம பாத்துக்கிட்டோம். ஆனா சம்பந்தியமா அது வந்து என்னன்னா, நான் இருங்க. நீங்க ரெண்டு பேரும் எதுவும் பேச வேண்டாம். இந்த ப்ராப்ளம் எப்பவுமே சால்வ் ஆகாது. அதனால நாம ஒண்ணு பண்ணலாம். இந்த முடிவு எடுக்கிற பொறுப்பை பெரியவர் கொடுக்கலாம். எல்லாரையும் விட அவர் தானே மூத்தவர். அதனால அவர்கிட்டயே கேட்கலாம். என்ன சொல்ற ராதிகா? நீங்க சொன்னது உண்மைதான் சொல்லுவோக்கா. பெரியப்பா ஃபங்க்ஷன் எங்க நடத்தணும்னு ஆசைப்படுறாரோ அங்கேயே வச்சுக்கலாம். ஆமா, அப்புறம் நீங்க சொல்றதும் சரிதான். என்னதான் இருந்தாலும் ரெண்டும் நம்ம வீடு தானே. ஆமா சாந்தி, நாம கிளம்பலாமா? கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன். ஏதாவது சாப்பிடுங்க. இல்ல இல்ல இருக்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிக்கல் கண்ணா, வந்து சாப்பிடு. வேணாமா, எனக்கு பசிக்கல. ஏன்? என்னாச்சுப்பா? ஏன் உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? மா, ஒண்ணும் இல்ல. ஏதோ இருக்கு. என்னன்னு என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? என்ன விஷயம்னு சொல்லு நிக்கல். அது லக்ஷ்மிய லஞ்சுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்படியா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்பா. ஆமா, இதுக்கு என்ன காரணம் இருக்க போகுது? லக்ஷ்மி உங்க அம்மா கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு பாருன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். ஆனா அவ ஒத்துக்கவே இல்ல. என் கூட வரதுல அவளுக்கே இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நினைக்காத. உண்மைதாமா. நீ கூப்பிடும் போது அவ உன் கூட ஷாப்பிங் வந்தால? வந்தா. ஆனா அவ கூட அர்ச்சனா அண்ணியும் வந்திருந்தாங்க. என்ன? அர்ச்சனா உங்க ரெண்டு பேர் கூடயும் வந்தாளா? ஆமா. ஆமா, நாங்க ஒன்னும் சின்ன பசங்க இல்ல. எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆமா, லக்ஷ்மி இத கூட புரிஞ்சுக்கலாம் எப்படி? ஒருத்தர் அடிக்கடி மீட் பண்ணாதானே எங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எங்க நேச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா? பரவாயில்ல விடு. இங்க பாரு, அவங்க எல்லாரும் கொஞ்சம் பழைய காலத்து மனுஷங்க. ஆனா அம்மா லக்ஷ்மி இந்த காலத்து பொண்ணு தானே. எனிவேஸ், இட்ஸ் ஓகேமா.
உண்மையை சொல்லணும்னா உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையும் நல்லபடியா செய்யுங்க. சரி, எல்லாத்தையும் நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். என்னது? அது வந்து நாங்க என்ன நினைக்கிறோம்னா அர்ச்சனாவோட பிறந்தநாள் ஏற்பாடெல்லாம் எங்க செய்யணும், எந்த வீட்ல செஞ்சா நல்லா இருக்கும்? அஹ், அது, அஹ், அத நம்ம வீட்லயே வச்சுக்கலாமே. அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு எல்லா ஏற்பாடும் இங்கேயே பண்ணுங்க. இல்ல இல்ல மாமா, அவங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. எல்லாம் உங்க இஷ்டப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா அர்ச்சனாவோட பிறந்த நாள் இங்க கொண்டாடினா என்ன அங்க கொண்டாடினா என்ன எல்லாம் ஒண்ணுதானே. ஆமாங்க. அர்ச்சனா, வாமா வா. அம்மா, நீங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க?